ஹலோ காய்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஃபார்லைட் 84ன்ற கேம் தான் விளையாட போகிறோம். இந்த கேமில் புது கேரக்டர்ஸ், பவர்ஸ், அதுக்கப்புறம் மேப்பு இதெல்லாம் தான் பார்க்க போகிறோம். இது வந்து பார்ட் 2. பார்ட் 1 பார்க்காதவங்க பார்ட் 1 பார்த்துட்டு வந்துடுங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முன்னாடி வீடியோ பார்க்குறவங்க லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. முக்கியமாக அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ட்ரைனிங் கிரவுண்டுக்கு வச்சு இதில் தான் நம்ம கேரக்டரோட பவர்ஸ் எல்லாம் பார்க்க போகிறோம். போன வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா படீஸோட பவர்ஸ் பார்த்துருப்போம். அது அந்த போக்கிமான் மாதிரி இருக்குல்ல, இதோட பவர் பார்த்துருப்போம். இன்றைக்கி வந்து இந்த கேமில் இருக்க கேரக்டரோட பவர்லாம் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு அந்த கேமில் வந்து 18 கேரக்டர்ஸ் இருக்குது. இந்த வந்து அப்டேட்டோடு சேர்த்து 18 கேரக்டர்ஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு கேரக்டரோட பவரை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கேரக்டரோட பேர் வந்து பியூ. இதோட பவர் என்னென்னு பார்த்தீங்கன்னா கிரெனேட்ஸ் தூக்கி போடுறது அதோட மெயின் பவர். ஸோ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு கேரக்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா 3 பவர் இருக்கும். இது வந்து 2 நார்மல் பவர், ஒரு மெயின் பவர் இருக்கும். இதுதான் ஃபஸ்ட்டு வந்து நார்மல் பவர் பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு கிரெனேட் மாதிரி ஒன்று தூக்கி போடுவான். இது வந்து நீங்கள் பறக்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம், இல்லை எனிமி மேலே அட்டாச் பண்ணிட்டு வெடிக்க வைக்கலாம், எதுக்கு வேணால் யூஸ் பண்ணலாம். இப்போ இப்படி ஓடிட்டு இருக்கும்போது எனிமி நம்மளை அடிக்கிறான்னா இந்த டக்குன்னு இப்படி பண்ணோன்னா இப்படி நம்ம பறக்கலாம். அப்படி இல்லைன்னா அது எனிமி மேலே அட்டாச் பண்ணி கூட வெடிக்க வைக்கலாம். ஓகே, அடுத்து செகண்ட் பவர் பார்க்கலாம். செகண்ட் பவர் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த கிரெனேட் மாதிரி இருக்கிறது தான். இது எப்படி தூக்கி போட்டோன்னா டேமேஜ் ஆகும். ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி வெடிக்கும், அதுக்கப்புறம் 2வது வாட்டி வெடிக்கும். இதுதான் இந்த 2 நார்மல் பவர். இப்போ பாருங்கள், நான் இதை தூக்கி போடுறேன் பாருங்கள், இது மேலே அட்டாச் ஆகிடுச்சு. இப்போ நான் கொஞ்சம் தூரம் போயிட்டு கூட பண்ணலாம். இப்படி அமுக்குன்னா அவ்வளோதான். பார்த்தீங்களா, சதறிட்டான். இதுதான் இதோட 2 பவர்ஸ். சரி வாங்க அடுத்து மெயின் பவர் பார்க்கலாம். மெயின் பவர் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்படி வந்து ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணிடணும். அதுக்கப்புறம் வந்து நம்ம நிற்கிற ஏதாச்சும் ஒரு ஏரியா, இப்போ இந்த ஏரியாவில் வந்து எனிமி இருக்கான்னா இந்த ஏரியாவில் நான் அந்த 2 இடத்துல இது பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபோர்ஸ் மாதிரி ஒன்று வரும். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஜோனை க்ரியேட் பண்ணிவிடும். இதுக்குள்ளே இருக்க எல்லா எனிமிக்கும் டேமேஜ் ஆகும். நமக்கு வந்து பார்த்திங்கன்னா டேமேஜ் ஆகாது, டீம்மேட்ஸ்க்கு நமக்கு டேமேஜ் ஆகாது, எனிமிக்கு மட்டும் தான் டேமேஜ் ஆகும். இதான் இதோட பவர். இன்னொன்று வாட்டி பண்ணி காமிக்கிறேன். இது வந்து ஃபஸ்ட்டு பவர், இது செகண்ட் பவர், அதுக்கப்புறம் அந்த இது வந்து தேர்ட் பவர். சரி வாங்க அடுத்த கேரக்டருக்கு போகலாம். ஸோ அடுத்த கேரக்டரோட பேர் வந்து கேப்டன். இந்த கேரக்டரோட பேர் வந்து கேப்டன். இதோட பவர் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது ஜெட் பேக். ஃபஸ்ட்டு பவர் வந்து பார்த்திங்கன்னா ஜெட் பேக். இப்படி பறக்கலாம். இப்படி வந்து யாராச்சும் எனிமி வச்சானா டக்குன்னு ஃப்ரண்ட்டை கொடுத்துட்டு நம்ம பறந்துடலாம். இதுதான் அதோட இது. ஓகே, இப்படி பண்ணிடலாம். இதுதான் அதோட பவர். இருந்தால் இப்படி கூல் டவுன் இருக்குது. இப்போ நான் கூல் டவுன் ஆஃப் பண்ணியிருக்கேன், அதனால் இதாகும். ஒரு பவருக்கும் கூல் டவுன்ஸ் இருக்கும். அடுத்து இதுதான் ஃபஸ்ட்டு பவர். செகண்ட் பவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த பவர். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் பவர். இந்த மாதிரி ஒரு ஷீல்டு மாதிரி உருவாயிடும். எனிமி வெளியே இருந்தாச்சானா நமக்கு உள்ளே டேமேஜ் ஆகாது, நம்ம உள்ளே இருந்து அவனை அடிக்கலாம். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த செகண்ட் பவர். சரி அடுத்து த ஃபைனல் பவர், த மெயின் பவர். இது பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த பனிக்கட்டி மாதிரி இருக்கும். இது எப்படி பண்ணோன்னு வச்சுக்கோங்க, இந்த மாதிரி ஒரு கன் எடுத்து சுடுவான், ஒரு ஃப்ரீஸ் பண்ணுற கன் எடுத்து சுடுவான். இது வந்து எனிமி மேலே படப்போது எனிமி வந்து ஸ்லோவாக ஆகும், அவனுக்கு டேமேஜும் போகும். இந்த இன்னொன்று அடி பண்ணி காமிக்கிற பாருங்க. இதுதான் இந்த கேரக்டரோட பவர். சரி வாங்க அடுத்த கேரக்டருக்குள்ளே போகலாம். ஸோ அடுத்த கேரக்டர் பேர் வந்து சீனா. இந்த கேரக்டர் பேர் வந்து சீனா. இதோட பவர் ஃபஸ்ட்டு பவர் வந்து பார்த்திங்கன்னா இதோட ஃபஸ்ட்டு பவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃப்ரண்ட்டில் ஜெட் பேக் போடுறது தான். இதுதான் அதோட ஃபஸ்ட்டு பவர். அண்ட் செகண்ட் பவர் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டுருவான். இந்த பாக்ஸ் சுற்றி ஒரு ஜோன் க்ரியேட் ஆகும். இந்த ஜோனுக்குள்ளே இருந்தாலும் நமக்கு ஹெல்த் ஏறும், நம்ம டீம்மேட்ஸுக்கெலாம் ஹெல்த் ஏறும். இதை வந்து கவர் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து தேர்டு பவர் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ட்ரோன் போடுவோம். இந்த ட்ரோன் வந்து நம்ம டீம்மேட்ஸுக்கு எல்லாருக்குமே இந்த ட்ரோன் வரும். இந்த ட்ரோன் எடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா எனிமி நமக்கு டேமேஜ் பண்ணாலும் திருப்பி ஹெல்த் ரிக்வயர் ஆகிட்டே இருக்கும். எனிமி நம்மளை நாக் டவுன் பண்ணால் கூட இந்த ரோபோட் வந்து நம்மளை ரிவ்யூ பண்ணிடும். இதுதான் இதோட பவர். இதுதான் அந்த கேரக்டரோட பவர். சரி வாங்க அடுத்த கேரக்டருக்குள்ளே போகலாம். ஸோ அடுத்த கேரக்டரோட பேர் வந்து டக் சைடு. வாத்து மாதிரி இருக்குல்ல, இதுதான் அந்த கேரக்டர். இதோட ஃபஸ்ட்டு பவர் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உருள்றது தான்.
உருண்டு ஏதாச்சும் எனிமி நம்மளை அடிச்சானா அது மாதிரி உருண்டு உருண்டு தப்பிச்சிடலாம். இதுதான் இதோட ஃபஸ்ட்டு பவர். இது வந்து நிறையா இடத்துல யூஸ் பண்ணலாம். ஃபாஸ்ட்டாக ஏதாச்சும் ஜோனுக்குள்ளே போகணுன்னா கூட யூஸ் பண்ணலாம். இல்லை எனிமி மேலே இடித்து டேமேஜ் பண்ணால் யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய விஷயத்துக்கு இது யூஸ் பண்ணலாம். அண்ட் செகண்ட் பவர் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதுதான். இதை மாதிரி முன்னாடி வந்து ஒரு இது மாதிரி க்ரியேட் ஆகிடும். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஷீல்டு மாதிரி ரியாக்ட் ஆகும். ஏதாச்சும் நம்மளை எனிமி அடித்தா கூட அந்த ஷீல்டு போட்டே நம்ம தப்பிச்சிக்கலாம். முன்னாடி இந்த மாதிரி முன்னாடி ஒரு ஷீல்டு மாதிரி க்ரியேட் பண்ணி தப்பிச்சிடலாம். இதுதான் இதோட பவர். சரி வாங்க அடுத்த பவருக்குள்ளே போகலாம். இதுதான் த மெயின் பவர். இது வந்து வேணும் பார்த்தீங்கன்னா இதுவும் ஃபஸ்ட்டு பவர் மாதிரி தான், ஆனால் இது கொஞ்சம் வித்தியாசமானது. இதனால் பவுன்ஸ் ஆகலாம், ஹைட்டாக பவுன்ஸ் ஆகி தப்பிக்கலாம். எனிமி மேலே படும்போது செமையாக டேமேஜ் ஆகும். இதுதான் இந்த கேரக்டரோட பவர்ஸ். இன்னொன்று வாட்டி பண்ணுறேன். இந்த மாதிரி தான் கொஞ்சம் வானத்திலேயே அப்படியே ஃப்ளோட் ஆகும். ஒரு இடத்த கிளிக் பண்ணால் அப்படியே அதில் போய் இடிப்போம் எனிமி மேலே. இதுதான் அந்த பவர். சரி வாங்க அடுத்த கேரக்டருக்குள்ளே போகலாம். அடுத்த கேரக்டரோட பேர் வந்து எம்பர். இந்த கேரக்டரோட பவர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பவர் வந்து இந்த மாதிரி ஒரு சாத்தான் மாதிரி இப்படி பறந்து போகலாம். நம்ம வந்து எனிமி நமக்கு அடித்தா லைட்டாக தான் டேமேஜ் ஆகும். இந்த மாதிரி நம்ம பறந்தே தப்பிச்சிடலாம் எனிமிக்கிட்டேருந்து. இந்த மாதிரி தப்பிச்சிடலாம் எனிமிக்கிட்டேருந்து. இது ஈஸியாக எஸ்கேப் ஆகிறதுக்கு யூஸ் ஆகும். செகண்ட் பவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தூக்கி போகிற இடத்துல ஸ்மோக் உருவாகும். அதை ஏற்கனவே நம்ம படீஸில் பார்த்துருப்போம், ஸ்மோக்கின்னு சொல்லி ஒரு படி. அதே மாதிரி தான் இந்த பவரும், இதுவும் அதுதான். அடுத்து த மெயின் பவர் பார்க்கலாம். மெயின் பவர் வந்து பார்த்திங்கன்னா இதோட பிக் வெர்ஷன். இங்கே பார்த்திங்கன்னா ஒரு பெரிய டூம் மாதிரி கிரியேட் ஆகிடும். எனிமிக்கு வந்து சுத்தமாக கண்ணு தெரியாது, லைட்டாக மட்டும் தான் கண்ணு தெரியும். ஃபைட்டு கூட எனிமியால் எடுக்க முடியாது. நம்ம ரிவ்யூ பண்ணுறதுலேருந்து ரிகவரி பண்ணுறது எல்லாமே இந்த டூம்குள்ளே பண்ணிடலாம். ஈஸியாக இதை யூஸ் பண்ணலாம். எஸ்கேப் ஆகிறதுக்கு யூஸ் பண்ணலாம், ரிகவரி பண்ணுறதுக்கு, அட்டாக்கு எல்லாத்துக்குமே இதை யூஸ் பண்ணலாம். இதுதான் இந்த கேரக்டர், இதோட பவர். சரி வாங்க அடுத்த கேரக்டருக்குள்ளே போகலாம். அடுத்த கேரக்டரோட பேர் வந்து லுசிண்டா. இதோட பவர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பவர் வந்து பார்த்திங்கன்னா இப்படி பறந்து நம்ம அட்டாக் பண்ணலாம். ஒரு 2 or 3 செகண்ட்ஸ்க்கு நம்ம காற்றுலேயே இருப்போம். ஒரு 2-3 வாட்டி இது யூஸ் பண்ணலாம். யூஸ் பண்ணி கொஞ்சம் ஹைட்டாக போகலாம். இது வந்து பவர் அன்லிமிட்டெட்ன்றனால நான் பறந்துட்டுருக்கேன். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா 2 வாட்டி தான் யூஸ் பண்ண முடியும் மேட்ச்சில். ஃபஸ்ட்டு இப்படி ஒன்று கிளிக் பண்ணிட்டு அடுத்து இன்னொன்று இப்படி கிளிக் பண்ணிட்டு நம்ம இங்கேருந்து அடிக்கலாம் இனிமே. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பவர். ஸோ செகண்ட் பவர் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு கிரெனேட் மாதிரி தூக்கி போடும். இது வந்து கிரெனேட்னா ஒரு வாட்டி தான் வெடிக்கும். இது வந்து ஒரு ஃப்ளேம் மாதிரி, இந்த ஃப்ளேம் மேலே நிற்கும் போதெல்லாம் எனிமிக்கு டேமேஜ் ஆகும். ஸோ இதுதான் வந்து இந்த கேரக்டரோட செகண்ட் பவர். ஸோ த மெயின் பவர் தேர்ட் பவர் என்ன பார்த்தீங்கன்னா பிளாக் ஹோல் மாதிரி, இந்த கார்டு மாதிரி ஒன்று தூக்கி போடுவோம். இங்கே எனிமி இந்த ஒரு ஜோன் மாதிரி இருக்கும், இதுக்குள்ளே எனிமி மாட்டினான்னா அந்த பிளாக் ஹோல்குள்ளே இழுக்கப்படுவான். இதை வந்து நம்ம இந்த 3 வகையாக யூஸ் பண்ணலாம், 3 விதமாக யூஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா அதை பறந்து நம்ம அட்டாக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். செகண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த பிளாக் ஹோலை தூக்கி போட்டு எனிமியை இழுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த கிரெனேடை தூக்கி போடலாம். அதுக்கடுத்து தேர்ட் விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா எனிமி நம்மளை அடித்து அட்டாக் பண்ணிட்டு தான் இந்த பிளாக் ஹோலை வந்து அந்த இடத்துல இப்படி தூக்கி போட்டு அவன் அங்கேயே மாட்டிப்பான், நம்ம இந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆகிடலாம். இந்த மாதிரி 3 வகையாக யூஸ் பண்ணலாம். எப்படி வேணால் யூஸ் பண்ணலாம். இது வந்து கொஞ்சம் ஈஸியான மெத்தடு. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கேரக்டரோட பவர். சரி அடுத்த கேரக்டர் பார்க்கலாம். அடுத்த கேரக்டரோட பேர் வந்து பார்த்திங்கன்னா மேகி. இந்த கேரக்டரோட பவர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜெட் பேக் தான் அதோட ஃபுல் பவரு. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் ஜெட் பேக், செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஹைட்டாக போகிற ஜெட் பேக்கு. இந்த 2 ஜெட் பேக் இருக்குது. இது வந்து கொஞ்சம் கூல் டவுன் ஆகிறதுக்கு மேட்ச் அப்போ கொஞ்சம் லேட் ஆகும். ஆனால் இது போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க கூல் டவுன் வந்து ரொம்ப சீக்கிரமாகவே பண்ணலாம். இந்த பாருங்கள், பவராகவும் பறக்கலாம், சீக்கிரமாகவும் பறக்கலாம். இதுதான் இந்த இதோட பவர். எஸ்கேப் ஆகிறதுக்கு மூவ்மெண்ட் பண்ணுறதுக்கு ரெண்டுத்துக்குமே சூப்பரான இது. நீங்கள் கன்னை கையில் வச்சுட்டு டக்குன்னு இந்த மாதிரி மூவ்மெண்ட் பண்ணி இந்த கேரக்டர் நல்லா யூஸ் பண்ண கற்றுக்கிட்டிங்கன்னா இப்படி மூவ்மெண்ட் பண்ணியே நீங்கள் எனிமி அடிக்கலாம். இந்த மாதிரி இந்த கேரக்டர் யூஸ் பண்ண தெரிஞ்சவங்க செம்ம பிளேயர்ஸாக இருந்திருக்காங்க. நம்பர் 1 பிளேயர்ஸ் கூட இந்த கேரக்டரை யூஸ் பண்ணுறாங்க. இது ரேங்க் புஷுக்கு ரெக்கமெண்டட் தான், நல்ல கேரக்டர். சரி வாங்க அடுத்த கேரக்டருக்குள்ளே போகலாம். அடுத்த கேரக்டரோட பேர் வந்து பார்த்திங்கன்னா மைக்லே. இந்த கேரக்டரோட பேர் மைக்லே. இதோட பவர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பவர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கேன் பண்ணுற பவர். எனிமி வந்து பக்கத்தில் எங்கேயாச்சும் இருந்தாங்கன்னா ஸ்கேன் பண்ணிவிடுவது. இங்கே பார்த்தீங்கன்னா 3 எனிமி டிடெக்டட், இது மாதிரி ஸ்கேன் பண்ணலாம். அடுத்து செகண்ட் பவர் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து எனிமி வந்து இது ஒரு வீடாக கன்சிடர் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல நீங்கள் இதை தூக்கி போட்டிங்கன்னா இதோட சவுண்டு வேவ் வந்து இந்த சைடில் வரும். இங்கே எனிமி இருந்தான்னா அந்த சவுண்டு வேவ் பட்டு அவனுக்கு டேமேஜ் ஆகுது பார்த்தீங்களா, இது மாதிரி டேமேஜ் ஆகும். இங்கே இருக்க எனிமிக்கு டேமேஜ் ஆகும். இது லாங் ரேஞ்ச் ஃபைட்டுக்கு யூஸ் பண்ணலாம். இப்போ அங்கே எனிமி இருக்கானா அதை நான் தூக்கி போட்டேன்னா
இந்த சைடு ஒரு சவுண்ட் வேவ் வரும், அந்த சைடு ஒரு சவுண்ட் வேவ் வரும். ரெண்டுத்துல எனிமி போட்டானா டேமேஜ் ஆகிட்டே இருப்பான். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அதோட செகண்ட் பவர். தேர்ட் பவர் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பில்டிங் க்ரியேட் பண்ணுறது தான். இதே மாதிரி ஒரு பில்டிங் க்ரியேட் பண்ணிட்டு கவர் எடுக்க யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மேலே ஏறிட்டு இங்கே கூட கேம்ப் அடிக்கலாம், நிறைய விஷயத்துக்கு யூஸ் பண்ணலாம். டக்குனு எனிமி அடிச்சானா அந்த பில்டிங் மேலே எப்படி இதில் ரோப் போட்டு ஏறிட்டு திருப்பி கீழே இறங்கலாம், என்னென்னா பண்ணலாம். இதை விளையாடுறதுக்கு கூட யூஸ் பண்ணலாம், சும்மா ஃபன் பண்ணுறதுக்கு. அட்டாக்குக்கும் இது நல்லாயிருக்கும். இந்த பில்டிங் க்ரியேட் பண்ணிட்டு நீங்கள் மேலே இருந்து எனிமி அங்கே எங்கேயாச்சும் இருந்தானா நீங்கள் இங்கேருந்து அடிக்கலாம், ஒரு டீம் மேட்ச்சு கூப்பிட்டு போய் அடிக்கலாம். இந்த பார்த்தீங்களா, அவ்வளோதான். இதுதான் அதோட பவர், ரொம்ப சிம்பிள். சரி வாங்க அடுத்த கேரக்டருக்குள்ளே போகலாம். அடுத்த கேரக்டரோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா MKR, ரோபோட் மாதிரி இருக்குல்ல, இதுதான் அந்த கேரக்டர். இந்த கேரக்டரோட பவர், ஃபஸ்ட்டு பவர் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் ஜெட் பேக்கு. நிறையா கேரக்டர்ஸ்க்கு வந்து இந்த ஃப்ரண்ட் ஜெட் பேக் பவர் இருக்கும், இது வந்து மூவ்மெண்ட்டுக்கு யூஸ் ஆகும். ஸோ செகண்ட் பவர் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சைட்லேருந்து ராக்கெட் லான்ச்சர் மாதிரி விடுவான். இப்போ எனிமி அங்கே இருக்கானா இந்த மாதிரி ராக்கெட் லான்ச்சர் விடுவான், இந்த மாதிரி. இப்போ எனிமி அங்கே இருக்கானா இப்படி தூக்கி போட்டோன்னா அந்த ராக்கெட் லான்ச்சர்ஸ்லாம் போய் அவன் மேலே அடிக்கும். ஸோ தேர்ட் பவர் என்னன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு எஸ்கேப் பவர். இந்த மாதிரி ஒரு ஃப்ளைட் மாதிரி ஒன்று க்ரியேட் பண்ணிவிடுவான். இது நீங்கள் கொடுத்தீங்கன்னா இங்கேருந்து நீங்கள் பறந்து போயிடலாம். இப்போ எனிமி ரொம்ப அட்டாக் பண்ணிகிட்டு இருக்கான், தொல்லை பண்ணுறான்னா நீங்கள் இதை யூஸ் பண்ணி பறந்து உங்கள் டீம்மேட்ஸ் கூட பறக்கலாம். நீங்கள் பறந்து அப்படியே இந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆகிடலாம். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேரக்டரோட பவர். இங்கேருந்து ஸ்கேன் கூட பண்ணலாம், இங்கேருந்து என்னென்ன எனிமீஸ் இருக்காங்க எங்கே இருக்கான்னு சொல்லி க்ரீன் கலரில் காமிக்கும். நீங்களே பார்த்தீங்க இது மாதிரி தான் காமிக்கும். இதுதான் இந்த கேரக்டரோட பவர். ஸோ அடுத்த கேரக்டர், இந்த கேரக்டரோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா மோமோய். இந்த கேரக்டர் தான் நான் அதிகமாக யூஸ் பண்ணுவேன். இந்த கேரக்டரோட பவர், ஃபஸ்ட்டு பவர் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பெட்டு மாதிரி ஒன்று க்ரியேட் பண்ணி இதுக்குள்ளே நம்ம போயிடுவோம். இப்போ ஏதாச்சும் ஒரு எனிமி நம்ம டக்குன்னு அடிக்கிறான்னா, இப்போது இங்கே இருக்கான்ல இந்த எனிமி நம்மளை அடிக்கிறான்னா டக்குன்னு இதை நம்ம யூஸ் பண்ணி இந்த இடத்த விட்டு நம்ம தப்பிச்சிடலாம். நம்ம டீம்மேட்ஸையும் சொல்லப்போனால் இந்த பெட்டுக்குள்ளே கூப்பிட்டு போகலாம். இப்போ நம்ம டீம்மேட் வந்து இங்கே நாக் ஆகி கிடக்காரு அப்படின்னா இதை யூஸ் பண்ணி நம்ம டீம்மேட்டை பிக்கப் பண்ணிட்டு இதுக்குள்ளே போயிடலாம். நீங்கள் இதை கொஞ்சம் எனிமிக்கிட்டேருந்து கொஞ்சம் தூரமாக போயிட்டு இதை நீங்கள் கேன்சல் கொடுத்துட்டிங்கன்னா இங்கே டீம்மேட் வந்துடுவார். இங்கே வந்து நீங்கள் அவரை ரிவ்யூ பண்ணிக்கலாம். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கேரக்டரோட ஃபஸ்ட்டு பவர். அடுத்து செகண்ட் பவர் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஷீல்டு. இந்த மூணாவது பக்கமும் ஷீல்டு வந்து க்ரியேட் ஆகும். இப்போ அந்த சைட்லேருந்து எனிமி அடித்தானா இந்த ஷீல்டு நம்மளை பாதுகாக்கும், இந்த சைட்லேருந்து எனிமி அடித்தானா இந்த ஷீல்டு நம்மளை காப்பாற்றும். அதுமாதிரி நம்ம டீம்மேட்ஸ்க்கு 3 பேர் இங்கே நிற்கிற மாதிரி ஷீல்டு க்ரியேட் ஆகும். இது வந்து பார்த்திங்கன்னா லாங் ரேஞ்ச் ஃபைட்டில் எனிமி லாங் ரேஞ்சிலேருந்து அடித்தானா அதை யூஸ் பண்ணி தப்பிச்சிக்கலாம். ஷார்ட் ரேஞ்சு கூட நல்லாவே யூஸ் ஆகும். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த கேரக்டரோட செகண்ட் பவர். தேர்ட் பவர், த மெயின் பவர், சூப்பரான பவர் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு ரோபோட் மாதிரி க்ரியேட் பண்ணும். இந்த ரோபோட் போய் எனிமியை தானாகவே டார்கெட் பண்ணி அது போய் ஓடி போய் அடிக்கும். அப்படி எனிமி வந்து கொஞ்சம் லாங் ரேஞ்சில் இருந்தான்னா இந்த மாதிரி கிரெனேட் தூக்கி போடும். பார்த்தீங்களா, நீங்களே பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி கிரெனேட் தூக்கி போட்டு அவனுக்கு டேமேஜ் கொடுக்கும். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரோபோட்டோட பவர். இது வந்து பார்த்திங்கன்னா ஃபைட் அப்போ ரொம்ப யூஸ் ஆகும். இப்போ வந்து எனிமிக்கு வந்து ஒரு குழப்பம் வந்துடும், இவன் அடிக்கிறதா இல்லை இந்த ரோபோட் அடிக்கிறதா அப்படின்ற குழப்பத்திலே எனிமி கன்ஃபியூஸ் ஆகிடுவான். அதில் நீங்கள் யூஸ் பண்ணி அவனை அடிச்சிடலாம். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கேரக்டரோட பவர். ஸோ அடுத்த கேரக்டர் பார்க்கலாம். அடுத்த கேரக்டரோட பேர் வந்து பார்த்திங்கன்னா ஃபேண்டம். இதோட பவர் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு இது மாதிரி தூக்கி போடுவோம், இந்த கிறிஸ்டல் மாதிரி ஒன்று தூக்கி போடும். இப்போ எனிமி வந்து இந்த கிறிஸ்டல் ரவுண்டுக்குள்ளே வந்தானா டக்குன்னு அவனை இழுத்து இப்படி அடித்து டேமேஜ் கொடுத்துரும், ஸ்லோவாக ஆவான். இதுதான் அதோட பவர். இப்போ இங்கே நான் இதை வந்து இப்படி வைக்கிறேன், இங்கே வந்து நான் கிறிஸ்டலை வைக்கிறேன். இங்கே வச்சதுக்கப்புறம் அந்த எனிமி இங்கே வரானா அவன் மேலே டார்கெட் ஆகி இது வந்து இப்படி அடிக்க ஆரம்பிக்கும். இது கொஞ்ச நேரத்துக்கு இருக்கும். இங்கே எனிமி திருப்பி ரவுண்ட் அடித்து திருப்பி வரும்போது கூட இது இன்னும் இருக்கும். அவ்வளோ நேரம் கூல் டவுன் இருக்கும். சரி வாங்க அடுத்த பவர் பார்க்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது ஸ்கேன் பண்ணுற பவர். இது நீங்கள் தூக்கி போட்டிங்கன்னா எனிமி வந்து ஸ்கேன் ஆகும். அது நல்லாவே தூரமாகவே கூட டிஸ்டன்ஸ் தூக்கி போடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த கேரக்டரோட பவர், செகண்ட் பவர். தேர்ட் பவர் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு சூப்பரான பவர். தப்பிக்கிறதுக்கு அட்டாக் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே இந்த பவர் யூஸ் ஆகும். இந்த பவர் என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்விசிபிள் ஆகுறது. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்விசிபிள் ஆகிடுவீங்க. யாராச்சும் உங்களை டிடெக்ட் பண்ணாதான், இந்த மாதிரி ஸ்கேன் டிவைஸ் போட்டு டிடெக்ட் பண்ணாதான் உண்டு. மற்றபடி நாங்கள் நல்லாவே இன்விசிபிள் ஆகிடுவீங்க. டைமிங் போக கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா இன்விசிபிள் ஆவீங்க. லாஸ்ட்டு ஒரு 3 or 4 செகண்ட்ஸ் இருக்கும்போது லைட்டாக விசிபிள் ஆவீங்க. இந்த மாதிரி க்ளோ ஆவீங்க, எனிமிக்கு மாட்டுவீங்க. அந்த லாஸ்ட்டு 3-4 செகண்ட்ஸில் தான் மாட்டுவீங்களே தவிர மித்த நேரம்லாம் நீங்கள் கிளியராக இன்விசிபிளாக தான் இருப்பீங்க. எனிமி உங்களை அடித்தானா டக்குன்னு இந்த இன்விசிபிளை போட்டு பின்னாடி போய் அடிக்கலாம், இல்லைனா நீங்கள் வந்து எஸ்கேப் கூட ஆகலாம். இதுக்கு வந்து இந்த கேரக்டர் யூஸ் பண்ணலாம். ஸோ அடுத்த கேரக்டர் பார்க்கலாம். அடுத்த கேரக்டரோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா சைஃபர். இந்த கேரக்டரோட பவர் என்னென்னு பார்த்தீங்கன்னா
ஃபஸ்ட்டு பவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஜோன் மாதிரி க்ரியேட் பண்ணி அவனை அடிக்கலாம். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அதோட ஃபஸ்ட்டு பவர். இப்படி க்ரியேட் பண்ணி அவன் வந்து லைட்டாக லேக் ஆரம்பிச்சிருவான். அவனுக்கு ஃபோன் வந்து லேக் ஆகிற மாதிரி அப்படியே ஃபீல் ஆகும். இதை வந்து பார்த்திங்கன்னா இதோட பவர். செகண்ட் பவர் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதை எடுத்து நான் இப்போ ஒரு இடத்துக்கு டெலிபோர்ட் ஆகும்னு நினைக்கிறேன்னா இதை எடுத்து நான் இப்படி தூக்கி போட்டேன்னா அது கரெக்டாக கீழே ட்ராப் ஆகாமல் நாங்கள் டெலிபோர்ட் ஆகிடுவேன். இது ஒரு நல்ல பவர். எஸ்கேப் ஆகிறது கூட யூஸ் ஆகும். இப்போ பின்னாடி என்ன எனிமி இருக்கிறேன் டக்குன்னு அதை தூக்கி போட்டேன்னா அது போய் கரெக்டாக அங்கே ட்ராப் ஆகும்போது நான் டெலிபோர்ட் ஆகிடுவேன். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த பவர். த ஃபைனல் பவர், மெயின் பவர் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு சூப்பரான பவர். எனிமி வந்து கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்கு இந்த பவர் யூஸ் ஆகும். இந்த பவர் என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே நின்று போட்டு காமிக்கிற மாதிரி அந்த பவரை இது எப்படி தூக்கி போட்டோன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு லேயர் மாதிரி ஒன்று க்ரியேட் ஆகும். அப்படியே ஒரு ஜோன் மாதிரி இங்கே க்ரியேட் ஆகிடும். பார்த்தீங்களா அது ஜோன் தெரிஞ்சு பார்த்தீங்களா? இந்த ஜோனுக்குள்ளே எனிமி மாட்டினானா அவனால் பவர் யூஸ் பண்ண முடியாது, ஒழுங்காக மூமெண்ட் கொடுக்க முடியாது, லைட்டாக லேக் ஆகுற மாதிரி இருக்கும். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கேரக்டருக்கு நடக்கும். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பவர். எனிமியை வந்து பார்த்திங்கன்னா கொலாப்ஸ் ஆகிடுவான். அவன் வந்து இதை ஷூட் பண்ணானா அது போயிடும், இல்லைனா தானாகவே கூட போயிடும். இதை ஷூட் பண்ணுறது வரைக்கும் அவனுக்கு டைம் கிடைக்காது, அவன் டக்குன்னு தப்பிக்கணும்னு தான் பார்ப்பான். ஸோ இதை பார்த்திங்கன்னா ஒரு நல்ல பவர். சரி வாங்க அடுத்த கேரக்டரோட பவர் பார்க்கலாம். அடுத்த கேரக்டரோட பேர் வந்து பார்த்திங்கன்னா நைட் வாட்ச். இந்த கேரக்டரோட பவர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரோபோட் மாதிரி க்ரியேட் பண்ணும். இப்போ இங்கே நான் ஒரு ரோபோட் க்ரியேட் பண்ணிடுவேன். இந்த ரோபோட்டை வந்து நான் வச்சுட்டு எங்கேயாச்சும் கூட்டு கூட போகலாம். இந்த ரோபோட் இங்கே கிளிக் பண்ணால் அந்த ரோபோட் இங்கே வந்துடும். இப்போ எனிமி வந்து அங்கே இருக்கான்னு வச்சுக்கோங்க, நான் இப்போ அதை அங்கே கிளிக் பண்ணேன்னா அங்கே போய் இந்த ரோபோட் போய் அவனை அடிக்க ஆரம்பிச்சிடும். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கேரக்டரோட பவர். அடுத்து செகண்ட் பவர் வந்து பார்த்திங்கன்னா ட்ரோன் க்ரியேட் பண்ணுறது. இந்த ட்ரோன் வந்து ஸ்கேன் பண்ணுறதுக்கு மட்டும் இல்லை, இந்த ட்ரோன் வச்சு நீங்கள் பறக்க கூட செய்யலாம். இப்போ நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு இங்கேருந்து கரெக்டாக அங்கே தூக்கி போகிறேன்னா அந்த தெரிஞ்சு பாருங்கள் அங்கே தூக்கி போடுறேன். இதை நான் கிளிக் பண்ணேன்னா அந்த ட்ரோன்லேயே அப்படியே பறக்க ஆரம்பிச்சிடுவேன். ஐயோ ரிவர்ஸில் போட்டேன் நினைக்கிறேன் ட்ரோனை. இதை நான் கரெக்டாக யூஸ் பண்ணுறேன். கரெக்டாக வந்து இந்த வாட்டி கரெக்டாக போகும்னு நினைக்கிறேன். இந்த வாட்டி தப்பாக தான் போகுது. இந்த வாட்டி கரெக்டாக போகுது. ஓகே ஓகே ஓகே. இந்த மாதிரி நீங்கள் கிளிக் பண்ணி ட்ரோனில் ஏறிக்கலாம். இப்போ ட்ரோனில் ஏறி ட்ராவல் கூட பண்ணலாம். எனிமி டக்குன்னு அடிக்கும்போது நீங்கள் ட்ரோன் யூஸ் பண்ணி ட்ராவல் பண்ணிடலாம். அப்படி எனக்கு பறக்க தேவையில்லைன்னா நீங்கள் எனிமி எங்கேயாச்சும் இருந்தானா அங்கே நீங்கள் இது யூஸ் பண்ணலாம். ஓகே. நீங்கள் வந்து எந்த சைட் டேரெக்ஷனில் இருக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான். ஃப்ரண்ட்டில் எனக்கு வந்து ட்ரோன் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் போகும், பேக்கில் எனக்கு வந்து ட்ரோன் பார்த்தீங்கன்னா பேக்கில் போகும். அந்த மாதிரி தான். இப்போ நான் இங்கே நின்றுட்டு இங்கே ட்ரோன் போடுறேன்னா இங்கே அது மாதிரி மாற்றி மாற்றி போகும். இது நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ண கற்றுக்கிட்டிங்கன்னா யூஸ் பண்ணலாம். எனக்கு இந்த கேரக்டர் நான் யூஸ் பண்ண மாட்டேன், ஸோ எனக்கு அந்தளவுக்கு இது யூஸ் பண்ண வராது. இது ஸ்கேன் மட்டும் பண்ணாது, எனிமியை கண்டுபிடிச்சிருச்சுன்னா அவங்க மேலே போய் அடிக்கவும் செய்யும். இங்கே பாருங்கள் இப்போ அது அங்கே போயிட்டுருக்கு. அந்த இடத்த ரீச் பண்ணிடுது. ரீச் பண்ணிட்டு ஸ்கேன் பண்ணும். டிஸ்டன்ஸில் எனிமி இருந்தால் அவனை போய் அடித்து டேமேஜ் கொடுத்துரும். லைட்டாக அவனுக்கு வந்து ஒரு மாதிரி கேர் ஆகிடும். இதுதான் அந்த பவர். அடுத்து செகண்ட் பவர் என்னென்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு ஃபைனல் பவர் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ரோபோட் க்ரியேட் பண்ணியிருப்பீங்கள்ல, இந்த ஃபஸ்ட்டு பவருக்கும் இதுக்கு ஒரு இது இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே நீங்கள் ரோபோட் க்ரியேட் பண்ணியிருப்பீங்களா, இந்த ரோபோட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பவர்ஃபுல்லாக மாற்றலாம். இதை கிளிக் பண்ணும்போது இந்த ரோபோட் வந்து இன்னும் டேமேஜ் நிறையா கொடுக்கும், பவராக இருக்கும், டிஸ்டன்ஸ் நல்லா போகும், ஸ்பீடாக போகும். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேரக்டரோட பவர். இங்கே ட்ராவல் பண்ணுறதுக்கு நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணலாம். அவ்வளோதான். நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ண கற்றுக்கிட்டிங்கன்னா சூப்பராக யூஸ் பண்ணலாம், இல்லை இந்த மாதிரி தணர வேண்டியது தான். சரி வாங்க அடுத்த கேரக்டரோட பவர் பார்க்கலாம். இந்த கேரக்டரோட பேர் வந்து பார்த்திங்கன்னா யங். இந்த கேரக்டரோட ஃபஸ்ட்டு பவர் என்ன பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் ஜெட் பேக்கு. எல்லா கேரக்டருக்கும் இருக்க மாதிரி இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் ஜெட் பேக் இருக்கும். ஆனால் நெக்ஸ்ட்டு பவர் வந்து பார்த்திங்கன்னா சூப்பரான பவர். இப்போ வந்து இங்கே இந்த எனிமி மேலே நான் வந்து இதை டக்குன்னு இப்படி யூஸ் பண்ணுறேன்னா இந்த எனிமிக்கு வந்து எனிமி ரிலேட் ஆகிடும். அவனுக்கு கண்ணு தெரியாது. கண்ணு வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக தான் தெரியும், பிளர்ராக தெரியும். எப்படி சொல்கிறதுனா கண்ணு மட்டும் தான் தெரியுமே தவிர சுற்றி என்ன நடக்குதுன்னு தெரியாது. ஃப்ரண்ட் வியூ மட்டும்தான் இருக்கும், அதுவும் ஓரளவு தான் தெரியும், ரொம்ப தெரியாது. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக நீங்கள் எனிமியை டார்கெட் பண்ணி இப்படி அடிச்சிங்கன்னா அந்த எனிமிக்கு வந்து இந்த மாதிரி ஆகிடும். அது நமக்கே காமிக்கும் இந்த மாதிரி பிளர்ராக ஆகிருக்கான் அப்படின்னு சொல்லி. இது வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் பவர். தேர்ட் பவர் என்ன பார்த்திங்கன்னா ஸ்கேன் பண்ணுறது. இப்படி நீங்கள் போயிட்டு இந்த மேப்பில் இந்த மாதிரி ட்ராக் பண்ணி உங்களுக்கு எந்த இடத்துல ஸ்கேன் பண்ணணுமோ அந்த இடத்துல நீங்கள் ஸ்கேன் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த இடத்துல எனிமி வந்து டீம்மேட்டை ஃபைட் எடுத்துருக்கான், இங்கே எனிமி எங்கே இருக்கான்னு தெரில அப்படின்னா நீங்கள் டக்குன்னு இதை உங்கள் டீம்மேட் கிட்ட யூஸ் பண்ணிவிட்டு பார்த்துக்கலாம். எனிமி அங்கே ஏதாச்சும் இருந்தான்னா ஸ்கேன் பண்ணிவிடும். இதுதான் அதோட பவர். இது வந்து நம்ம டீம்மேட்ஸுக்கு பேக்கப் கொடுக்கறதுக்கு யூஸ் ஆகும். ஸோ அடுத்த கேரக்டர் பார்க்கலாம். அடுத்த கேரக்டரோட பேர் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெடி.
இந்த கேரக்டரோட பவர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பவர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக ஒரு க்ளோன் போகும். அந்த க்ளோன் கொஞ்சம் தூரம் போகும். உங்கள் எனிமி உங்களை அடித்தானா நீங்கள் இது யூஸ் பண்ணி மாறிக்கலாம். இதுதான் அதோட பவர். ஒரு வாட்டி தான் மாற முடியும். அடுத்து நீங்கள் திருப்பி ரீலோட் ஆனதுக்கப்புறம் தான் யூஸ் பண்ண முடியும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பவர். செகண்ட் பவர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அது ஒரு பால் மாதிரி கையில் வச்சுருப்பான், ஒரு பவர் மாதிரி. இது நீங்கள் வந்து எனிமி போகிறதுல இடத்துல தூக்கி போட்டிங்கன்னா, இப்போ எனிமி ஓடிக்கிட்டே இருக்கானே, நில்றா ஒரு இடத்துல. ஓகே, இதை தூக்கி போட்டாச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா அப்படியே அவனை இழுத்துக்கும். இந்த இடத்த விட்டு அவனால் மூவ் பண்ண முடியாத அளவுக்கு அது இழுத்துக்கும். வெயிட் பண்ணுங்கள், கரெக்டாக அவனை தூக்கி போடணும். மேட்ச் அப்போலாம் வேலை செய்து இவன்கிட்ட வேலை செய்ய மாட்டேங்குது. இங்கே ஒருத்தர் நின்றுட்டுருக்கான், இவனை தூக்கி போடலாம். பார்த்தீங்கன்னா இந்த கோடு மாதிரி அவனை இழுத்துரும். அவனை வெளியே போக விடாமல் பிடிச்சி வச்சுக்கும். இது அந்த இதோட பவர் கொஞ்ச நேரத்துக்கு தான் இது இருக்கும். அந்த கொஞ்ச நேரத்தையும் நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணி ஒன்று அடிச்சிடணும். இப்படி யூஸ் பண்ணி அடிச்சிட்டிங்கன்னா இது கரெக்டாகிடும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த க்ளோன். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான பவர். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா, இப்போ வந்து அந்த இடத்துல எனிமி இங்கே பாருங்கள், நோட் பண்ணிக்கோங்க. இந்த இடம் நான் அதை தூக்கி போடுறல, அந்த இடத்துல வந்து எனிமி ஃபைட் நம்ம டீம்மேட்ஸ்லாம் ஃபைட் எடுத்துகிட்டு இருக்காங்க. எனிமி நிறைய பேர் அங்கே இருக்காங்க. டீம்மேட்ஸ் திணறாங்கன்னா இதை வந்து ஒரு வீடாக எடுத்துக்கோங்க. இந்த வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் க்ளோனை வச்சிடணும். க்ளோனை வச்சுட்டு நீங்கள் இப்போ அந்த இடத்துக்கு நீங்கள் ஃபாஸ்ட்டாக போகிறீங்க. இந்த மாதிரி வேகமாக போகிறீங்க. டக்கு டக்குன்னு இந்த ஜெட் ஸ்லைடை போட்டு இப்படி போகிறீங்க. இந்த இடத்துல எனிமிக்கு வந்து ஃபைட் எடுத்துகிட்டு இருக்கீங்க. திடீர்னு உங்களை எனிமி கொண்டுட்டா கூட நீங்கள் சாகும்போது ஒரு டேமேஜ் இருக்கும்போது நீங்கள் திருப்பி இந்த இடத்துக்கே டெலிபோர்ட் ஆகிடுவீங்க. நீங்கள் சாக மாட்டீங்க. இதுதான் இந்த கேரக்டரோட பவர். இது வந்து பேக்கப்புக்கு செமையாக யூஸ் ஆகும். உங்கள் க்ளோனை நீங்கள் இங்கே அனுப்பிட்டு கூட இது பண்ணலாம். உங்கள் க்ளோன் அங்கே போயிட்டுருக்கோம், எனிமி வரான்னு நினைப்பானுங்க. டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இங்கே உள்ளே இறங்கி நீங்கள் அடிக்க ஆரம்பிச்சிடலாம். எங்கடா எனிமி இருக்கான்னு தேடுறதுக்குள்ளேயே அவங்களோட காலம் முடிந்து விடும். சரி வாங்க அடுத்த கேரக்டரோட பவர் பார்க்கலாம். அடுத்த கேரக்டர், அதாவது இந்த அப்டேட்டில் அந்த நியூ கேரக்டர், இதோட பேர் வந்து பார்த்திங்கன்னா ஜூச்சன். இதோட பவர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு இது மாதிரி க்ரியேட் பண்ணுறது தான். ஒரு பேரியர் மாதிரி க்ரியேட் பண்ணும். இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹெல்த் ஏறும். நார்மலாக மற்ற கேரக்டர்ஸ்க்கு இருக்க மாதிரி பவர் தான், ஹெல்த் ஏறும். அடுத்த செகண்ட் பவர் என்ன பார்த்திங்கன்னா, இது நீங்கள் இந்த இடத்துல தூக்கி போட்டிங்கன்னா எனிமிக்கு வந்து டேமேஜ் ஆகிட்டே இருக்கும். அந்த இடத்துல எனிமி நகுற வரைக்கும் டேமேஜ் ஆகிட்டே இருக்கும். ஒரு 2-3 டேமேஜ் ஆகும். அதுக்கப்புறமா அவனுக்கு வந்து இந்த மாதிரி எஃபெக்ட்ஸ்லாம் காமிக்கும். அது மாதிரி அவனை மூவ் பண்ண முடியாது. அந்த மாதிரிலாம் சில ப்ராப்ளம்ஸ் வரும் எனிமிக்கு. அதை நீங்கள் யூஸ் பண்ணி அவனை அடிச்சிடலாம். அந்த தேர்ட் பவர் செம பவர்ஃபுல்லான பவர். இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா டைமென்ஷன் கூட்டு போகிற பவர். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 பேர் இருக்காங்க. நீங்கள் சோலோவாக இருக்கீங்க, ஒரு 3 பேர் வர்றாங்கன்னா நீங்கள் இந்த பவரை டக்குன்னு யூஸ் பண்ணிங்கன்னா, யாராச்சும் ஒருத்தர் மேலே யூஸ் பண்ணிங்கன்னா அந்த ஒருத்தர் மட்டும் வேறு டைமென்ஷனுக்கு வந்துடுவான். மீதி எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா வேறு டைமென்ஷனில் இருப்பாங்க. இதாவது பார்த்திங்கன்னா இந்த பவர். அவங்களும் உங்களை தேடுவாங்க, எங்கடா போனா இவன், எப்படி எங்கே காணாமல் போயிட்டான்னு தேடுவாங்க. நீங்கள் இந்த டைமென்ஷன் இதை யூஸ் பண்ணி இந்த இடத்த விட்டு தப்பிச்சிடலாம். ஆனால் எனிமிஸ் வந்து உங்கள் கண்ணு தெரியாங்க, இந்த மாதிரி பால்ஸ் மாதிரி தான் தெரிவாங்க, ஒரு ஆரா மாதிரி தெரிவாங்க. இதுதான் இந்த கேரக்டரோட பவர். நீங்கள் இந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆகிட்டு திருப்பி நீங்கள் நார்மலாக மாறிடலாம். அந்த டைமென்ஷனில் இருக்க வரைக்கும் உங்களை யாராலையுமே எதுவுமே பண்ண முடியாது. இது உங்களோட ஓன் டைமென்ஷனாக மாறிடும். நீங்கள் கொஞ்சம் நல்ல டிஸ்டன்ஸ் போய்க்கலாம். நீங்கள் கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் நீங்கள் இதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா வெளியே வந்துடலாம் பவர் விட்டு. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த நியூ கேரக்டரோட பவர் சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட்டு கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா லிங்போ. இந்த கேரக்டரோட பவர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பவர் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி வேவ்ஸ் க்ரியேட் பண்ணுறது. இந்த வேவ்ஸ் வந்து போய் எனிமி மேலே அடிக்கும். எனிமி அடிச்சுன்னா டேமேஜ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் இந்த வேவ்ஸ்க்கு நேரம் நீங்கள் நடந்தீங்கன்னா உங்கள் ஸ்பீடு வந்து இன்க்ரீஸ் ஆகும், நல்லாவே இன்க்ரீஸ் ஆகும். கொஞ்சம் நேரத்துக்கு அந்த வேவ்ஸ் போனால் கூட கொஞ்சம் நேரத்துக்கு இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சமாக ஸ்லோ ஆகி நீங்கள் நார்மல் ஸ்பீடுக்கு வந்துடுவீங்க. செகண்ட் பார்த்திங்கன்னா எஸ்கேப் பவர். எஸ்கேப்பில் ட்ராகன் பவர். எனிமி உங்களை அடித்தானா டக்குன்னு இந்த ட்ராகனை போட்டு நீங்கள் தப்பிச்சிடலாம். இந்த ட்ராகன் இப்படி நல்லா ஹைட்டாக கூட ஜம்ப் பண்ணலாம். இந்த வாழை ஜம்ப் பண்ணுற அளவுக்கு ஹைட் இல்லைனாலும் தப்பிக்கிற அளவுக்கு ஹைட்டில் ஜம்ப் பண்ணலாம். இதாவது பார்த்திங்கன்னா இந்த கேரக்டரோட செகண்ட் பவர். தேர்ட் பவர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் இந்த இடத்துல ஒரு எனிமி இருக்கானுங்க, இந்த இடத்த நான் வந்து என்னோடய இடமா மாற்றிடுவேன். இந்த இடத்துல அந்த ட்ராகன் வந்து இப்படி இடிக்கும் போது இந்த ஒரு டைமென்ஷன் மாதிரி இங்கே லாங்காக ஒரு ரவுண்டு மாதிரி இருக்கும். இந்த ரவுண்டுக்குள்ளே இருக்கும்போது எனிமி ரொம்ப ஸ்லோவாக மூவ் ஆவான். பவர் ஒழுங்காக யூஸ் பண்ண முடியாது. இந்த மாதிரி நிறையா ப்ராப்ளம்ஸ் எனிமிக்கு வரும். ஆனால் இந்த இடத்துக்குள்ளே நீங்கள் இருக்கும்போது, உங்கள் டீம்மேட்ஸ் இருக்கும்போது உங்களோட பவர் ஸ்பீடாக வேலை செய்யும். நீங்கள் ரொம்ப ஸ்பீடாக ஓடுவீங்க. உங்களோட மூமெண்ட் ஸ்பீட் நல்லா இன்க்ரீஸ் ஆகும். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கேரக்டரோட பவர். சரி வாங்க டக்குன்னு அடுத்த கேரக்டருக்குள்ளே போகலாம். நெக்ஸ்ட் அண்ட் ஃபைனல் கேரக்டர். இந்த கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 அப்டேட்டுக்கு முன்னாடி வந்துச்சு.
இந்த கேரக்டரோட பேர் வந்து பார்த்திங்கன்னா கியூடோய். இந்த கேரக்டருக்காண்டி வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம், பல மாதங்களாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஓல்டு பிளேயர்ஸ்க்கு கண்டிப்பாக தெரியும் இந்த கேரக்டரோட இது கஷ்டம். சரி வாங்க ஃபஸ்ட்டு இந்த கேரக்டரோட ஃபஸ்ட்டு பவரை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பவர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜெட்ஸ். இந்த மாதிரி சரிக்கிட்டே போகிறது, ஸ்லைட் பண்ணிட்டே போகலாம். இந்த ஸ்கேட்டிங்லாம் பண்ணுவாங்கள்ல ஐஸ் கடியில், அது மாதிரி நீங்கள் ஸ்லைட் பண்ணிட்டே போகலாம். அப்படி இந்த மாதிரி சூப்பராக ஸ்லைட் பண்ணலாம். எனிமிக்கிட்டேருந்து டக்குன்னு டப்பிக்கு யூஸ் பண்ணலாம். செகண்ட் பவர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு வீட்டுக்குள்ளே இருக்கீங்கன்னா, இதுதான் ஒரு வீடுன்னு வச்சுக்கலாம். இந்த வீட்டு வாசலில் நீங்கள் இதை தூக்கி போட்டுடலாம். நான் யூஸ் பண்ணுற ஒரு இது சொல்கிறேன். அந்த இடத்துக்கு எனிமி வந்தாலும் டக்குன்னு அவன் மேலே இது போய் தானாகவே இடித்து அவனுக்கு டேமேஜ் கொடுக்கும். லைட்டாக ஸ்லோ ஆகும், ரொம்பலால் லைட்டாக தான் ஸ்லோ ஆகும். இது பார்த்திங்கன்னா செகண்ட் பவர். தேர்டு பவர் சரியான அந்த கேரக்டர் வந்தப்போ மோஸ்ட் பவர்ஃபுல் கேரக்டராக இதாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அப்டேட்ஸ் வர வர நர்வ் பண்ணிட்டாங்க பவரை. சரி அவங்க தேர்ட் பவர் பார்க்கலாம். இந்த மாதிரி 4 ஆர்ம்ஸ் மாதிரி வந்துடும். இந்த 4 ஆர்ம்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் கரெக்டாக எனிமி அடிச்சிங்கன்னா, இப்போ எனிமியை வந்து நான் ஒரு வாட்டி கில் பண்ணிடுறேன்னா திருப்பி கூல்டவுன் வந்து ரீசெட் ஆகிடும் ஃபஸ்ட்டே இருந்தப்போ. ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஆகாது. உங்களுக்கு கொஞ்சம் செகண்ட்ஸ் தான் இருக்கும். அந்த கொஞ்சம் செகண்ட்ஸ்குள்ளே நீங்கள் அவனை அடிச்சிடணும். அதுவும் பார்த்திங்கன்னா சில டைம் வந்து டைமிங் கம்மியாகும். நீங்கள் நல்லா அப்கிரேட் பண்ணிங்கன்னா டைமிங் அதிகமாகும். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கேரக்டரோட பவர். இன்னொரு யூஸ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். டக்குன்னு ஃபஸ்ட்டு இருந்தப்போ ஒரு வாட்டி எனிமி அடிச்சிட்டா திருப்பி ரீலோட் ஆகிடும் இந்த டைமிங்கு, திருப்பி ரீசெட் ஆகிடும். ஆனால் இந்த வாட்டி அப்படி இல்லை, இருக்கிற டைமிங்குள்ளே நீங்கள் அடிக்கணும். எனிமி உங்களை அடிக்கும் போது இந்த கூல்டவுன் வந்து கம்மியாகிட்டே இருக்கும். ஒரு 50-10 டேமேஜுக்கு வந்து ஒரு செகண்ட் கூல்டவுன் கம்மியாகிட்டே இருக்கும். நீங்கள் வந்து டக்குன்னு ஒன்று அடித்து காலி பண்ணிடணும் எய்ம் உங்களை அடிக்கிறதுக்குள்ளே. இதுமாதிரி நீங்கள் இந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு டேமேஜ் ரொம்ப கம்மியாக தான் விழுவும். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இந்த கேரக்டரில். ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா மேப் காமிக்கலான்றதேன். மேப்புக்கு வந்து ரொம்ப டைம் ஆகிடுச்சு. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா அந்த வீடியோ ஏற்கனவே லென்த் ஆகிடுச்சு நிறையா. ஸோ அடுத்த நெக்ஸ்ட்டு பார்ட் 3ல் வந்து பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு மேப்பு, அடுத்து கன்ஸ், இதை ரெண்டுத்தையும் காமிக்கிறேன். ஸோ பாய் கைஸ், பாய். இந்த வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணிவிடுங்க, ஷேர் பண்ணிவிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. முக்கியமாக அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் இன்னும் நிறைய வீடியோஸ் போட ஆறுதலாக இருக்கும். இவ்வளோ தான் அந்த கேரக்டரோட பவர்ஸ். ஸோ பாய் கைஸ், பாய்.